இன்னைக்கு நம்ம தோட்டத்துல கத்திரிக்காய் பறிச்சு என்ன கத்திரிக்காய் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், நசுக்கி பிசைஞ்ச தக்காளி, அரைச்ச மஞ்சள் சாந்து, முணுக்கின சோம்பு பொடி, முணுக்கின சீரகப்பொடி, தண்ணி, கல்லுப்பு, முணுக்கின மிளகுத்தூள், தட்டின பூண்டு, வெள்ளை கத்திரிக்காய் வெட்டுக்கிறப்பா அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில கத்திரிக்காய் எல்லாத்தையும் பூச்சி இருக்குதாதா.
கத்திரிக்காயில் பூச்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு மருந்துமே நச்சுத்தன்மை இல்லாத கத்திரிக்காய், சுத்தமான கத்திரிக்காய். அந்த மாதிரி கத்திரிக்காய் இப்போ வந்து யாரும் வாங்குறதில்ல. கேட்டால் பூச்சி இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதான் வந்து எந்த ஒரு மருந்தும் கலக்காமல் இருக்குது. அதெல்லாம் ஒரிஜினலா? செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். நின்றுச்சு. அவசரப்படாதே. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிள்ளை, வெங்காயம், வெங்காயம் வைக்கிச்சா? கத்தரிக்காய், பையன் வர்றா. கல்லுப்பு, உட்காரு. இதில் வைப்பா. தட்டில் வந்து சாப்பிடுவோம். அப்படியே வீட்டில் அம்மா செஞ்சு கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீலில். எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எதுவும் வெஞ்சனத்துக்கு எதுவும் இல்லைன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தக்காளி நசுக்கி போட்டு பூண்டு மிளகு நச்சு போட்டு இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ மனமாக இருக்கும். அதே அந்த ஃபீலோட அந்த மனத்தோட இப்போ சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது.